இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக சிறகடிக்க ஆசை சீரியலில் கதைக்குள்ளே போங்கப்பா அந்த ரோகிணிங்கிற பிள்ளை எப்பப்பா மாட்டோம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் அடிக்கடி பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு இடத்துக்கு வரத்துக்கு இப்போ கதை மெயின் ட்ராக்குள்ளே வராங்க. ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ரோகிணியுடைய குழந்தை, ரோகிணியுடைய அம்மாங்கிற இடத்த சுற்றி வராங்கங்கும் போது நம்ம கொஞ்சம் ஒரு பக்கம் திருப்தியாக தான் இருக்கணும். ஆனால் அது நடக்கிற விதத்தை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக ஒரு சந்தேகமும் ஒரு கடுப்பும் ஒரு எரிச்சலும் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஷை தத்தெடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ முத்துவும் மீனாவும் அதை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி ஒரு குட்டி வாக்குவாதம் நடக்குது, குட்டி கலாட்டாக்கள் நடக்க போகுதுங்கிறதுலாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் கிறிஷை கூட்டு எங்கே தங்க வைப்பீங்க அப்படிங்கிற கேள்வி நம்மளும் ஒரு 2 நாளாக கேட்டுருக்கோம். சரி, ஓகே, நீங்கள் கூட்டு வரணுங்கிறீங்க, எல்லாம் பண்ணணுங்கிறீங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கூலில் நீங்கள் எப்படியும் ஸ்கூலில் சேர்த்தா ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்ப்பேங்கிறீங்க. அப்படிலாம் சேர்க்குறது அப்படின்னா 30-35,000 ஆகும், செலவாகும் அப்படின்னு வச்சுங்க வருஷத்துக்கு ஒரு பிள்ளைக்கு. ப்ளஸ் அந்த பிள்ளை அதுக்கு அதுக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வரணும், கூட்டு வரணும், ப்ளஸ் அதுக்கான கமிட்மெண்ட்டை கொடுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா நீங்கள் அதை பண்ண தான் போகிறீங்க. ஆனால் இப்போ முத்துக்கும் மீனாவுக்கும் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்தா அந்த குழந்தை இப்போலாம் 4.5 வயசு தான் ஸ்கூல்னு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் ஆகிடும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அதுக்குள்ளார இவங்க அந்த மேலே வீடை கட்டிடலாம், அந்த நகையை திருப்பிடலாம், அதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் அப்படிலாம் இல்லை, நான் இப்போயே தத்தெடுத்து கூப்பிட்டு வரேன், நான் நல்ல மனசோடு இருக்கேன் அப்படின்னு பேசுகிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி முதல்ல தங்குறதுக்கு இடம் இருக்குது அவங்களுக்கு. நீங்களே இன்றைக்கோ அப்போ நாளைக்கோன்னு இருக்கீங்க. உங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு உங்கள் பெத்த தாயே நினச்சிட்டு இருக்காரு மிஸ்டர் முத்து, நினச்சிட்டு இருக்காங்க முத்து. நீங்கள் ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நான் கூட்டம் வந்துடும், 3 பேர் இங்கே இருப்போம், 3 பேரும் ஹாலில் படுத்துப்போம். இதுக்கப்புறம் கிறிஷ் வந்ததுக்கப்புறமா கிறிஷும் முத்தும் ஹாலில் படுத்துப்பாங்க, நான் கிச்சனில் படுத்துக்கிறேன், கிச்சனுக்கும் பாத்ரூம் கடையில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது புரியல. முதல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான இடத்தே ஒன்று பார்த்தீங்கன்னா நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு அடுத்த இடத்துல போயிட்டே இருக்குது வாங்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணுறீங்க. நகை விஷயத்தில் ஒரு பக்கம் கொக்கி நிற்கிது, இன்னொரு பக்கம் மாடிக்கு போய் மாடியில் ஒரு ரூம் கட்ட போகிறேன் அப்படின்னா அது ஒரு கொக்கி, இது இல்லாமல் கிறிஷை கூட்டுறன்னு ஒரு கொக்கி, இது இல்லாமல் சீதா கல்யாணம் பண்ணுறேன்னு ஒன்று. இப்படி ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன், நானே பார்த்துருவேன் அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க அப்படிங்கிறது நமக்கே ஒன்றும் புரியல. ஸ்டேபிளான இன்கம், அதாவது மாதம் இவ்வளோ வருமானம் வரக்கூடிய இன்கமில் இருக்க ஸ்ருதியும் ரவியும் கூட இந்த அளவுக்குலாம் அகலக்கால் வைக்கிறது இல்லை. ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அநியாயத்துக்கு கண்டமேனிக்கு அகலக்கால், கண்டமேனிக்கு எல்லாத்தையும் பேசுகிறது, லாஜிக்கே இல்லாமல் போகிறதுன்னு கதை போகுது. இப்போ இந்த சமயத்தில் கடைசியில் ரோகிணி அவங்க அம்மா கிட்ட சொல்லி இதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போதைக்கு தத்தெடுக்கலாம் வேணான்னு சொல்லி இந்த போர்ஷனை இப்போதைக்கு முடிச்சு விட்டா பரவாயில்ல. ஆனால் எப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் ரோகிணியோட அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவங்க அவங்களோட உயிரே போயிடுச்சு அப்படிங்கிற நிலமையும் அப்போ வேறு வழி இல்லாமல் இந்த பையனை இங்கே வீட்டு கூட்டுற வேண்டிய நிலமை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ நான் தத்தெடுத்து கூட்டு வரதெல்லாம் லாஜிக்கலன்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக சிறகடிக்க ஆசை சீரியலில் கதைக்குள்ளே போங்கப்பா அந்த ரோகிணிங்கிற பிள்ளை எப்பப்பா மாட்டோம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் அடிக்கடி பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு இடத்துக்கு வரத்துக்கு இப்போ கதை மெயின் ட்ராக்குள்ளே வராங்க. ஒரு முக்கியமான விஷயம்